ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சுற்றி நடக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியை தரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் அங்கங்கே கிடைக்கிற விதையெல்லாம் வந்து போட்டு போட்டு முளைச்ச செடியில் வந்து அழகாக பூ பூத்திருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ காய்கறி கட் பண்ணும்போது மீந்திருக்கிற விதையெல்லாம் வந்து நான் அப்படியே தொட்டியில் போட்டு போட்டு வைப்பேன். இப்போ கூட ரீசெண்டாக கற்றாழை வந்து வாங்கி வச்சேன். அவ்வளோ நல்லா துளுர்த்திருந்தது. ஸோ இந்த கார்டனுங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கிடைக்கிற சின்ன ஸ்பேஸாக இருந்தால் கூட அதை வந்து அழகாக ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். புதுசு புதுசாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு கிடைக்கிற அந்த காய்கறிலாம் வாங்கும்போது இந்த பாவக்கால உள்ள விதைகள் அதெல்லாம் போடும்போது ரொம்பவே அழகாக அந்த செடிகள் வளர்ந்து நமக்கு வந்து பலன் கொடுக்கும்போது பார்க்கவே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த சிட் அவுட்டில் தான் வந்து ஒரு அழகான கிருஷ்ணர் நான் வந்து வச்சுருப்பேன். அதுக்கு வந்து இந்த வாரம் வந்து சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சூப்பராக வந்து ஒரு வடை பாயசத்தோட நைவேத்தியம் அப்பப்போ நாள் கிழமையெல்லாம் வந்து பண்ணுறதும் உண்டு. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு நான் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பகிர்ந்துக்க வந்து விரும்புகிறேன். ஸோ பெண்கள் எல்லாருமே மல்டி டாஸ்க் பண்ணுறவங்களா தான் இருப்பீங்க. நானுமே அப்படிதாங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துவேன் நான். ஸோ நிறைய விஷயத்த வந்து லேர்ன் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, என் குடும்பத்தோட ஆரோக்கியம். என்னோட கணவராக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், அதே மாதிரி என் வீட்டில் உள்ள பெரியவங்களா இருக்கட்டும், ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டு வேலை, ஆஃபீஸ் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி பார்த்துக்கிற நம்மளோட உடம்பையும் நம்ம தானங்க பார்த்துக்கணும். ஸோ என்னோட உடம்ப நான் ஃபிட்டாக வச்சுக்க ஒரு புது விஷயத்த நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதாங்க லாவல் கிரீன் டீ. இது சோஷியல் மீடியால சூப்பரான ரிவ்யூ வந்து வந்துச்சுங்க. அத பார்த்துட்டு இந்த டேப்லெட்ட கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1 மந்த்தா நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது சூப்பரான கிரீன் டீங்க. வேர்ல்டுலயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டேஸ்டியஸ்ட் கிரீன் டீ அப்படின்னாக்கா இந்த லாவல் கிரீன் டீ தாங்க. இத மாரி சூப்பரான காம்பேக்ட்ல நமக்கு டேப்லெட்டாவே கிரீன் டீ வந்து கிடைக்குது. பேக்கெட்டே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இத மாரி சூப்பரான டேப்லெட் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான குளிர்ந்த தண்ணீரோ, இல்ல வந்து சூடான ஹாட் வாட்டர்லயோ இந்த ஒரு டேப்லெட்ட போட்டுட்டீங்க அப்படின்னா, சூப்பரா நுரையோட அழகான கிரீன் டீ நமக்கு வந்து தயாராயிடுது. இந்த கிரீன் டீ நமக்கு நாள் முழுக்கமே எனர்ஜியா வச்சுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அ மெட்டபாலிசத்த பூஸ்ட் பண்றதுக்கும், வெயிட் மேனேஜ்மென்ட்டுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மத்த கிரீன் டீயோட 10 மடங்கு அதிக பவர்ஃபுல்லான சுத்தமான தேயிலையிலேருந்து கிடைக்கிற இந்த டீய வந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க. நாள் முழுக்குமே வந்து புத்துணர்ச்சியா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு போன வாரம் வந்து நிறைய மால்ஸ்லாம் வந்து போயிருந்தோம். எக்ஸ்பிரஸ் அவென்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபீனிக்ஸ் மால் அந்த மாதிரிலாம் போயிருந்தோம். அதே மாரி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோரம் மால் போறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைச்சது. அதில வந்து நாங்க வந்து போனது வந்து சால்ட் ரெஸ்டாரண்ட். ஒரு டின்னர் வந்து ஒரு சூப்பரா வந்து ஒரு சால்ட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போனோம். ஸோ ஒரு குட்டியா வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து குடுத்துர்றேன். சூப்பரா இருக்குங்க சால்ட். ஒரு ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா, செட்டில் ஆற மாரி ரொம்பவே கிராண்டா இல்லாம ஒரு சிம்பிளா வந்து செட்டில் ஆற மாரி ஒரு ஆம்பியன்ஸோட வந்து சால்ட் ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கு. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி மிளகா தொக்கு தான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மிளகா தொக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. தயிர் சாதத்துக்காக இருக்கட்டும், இட்லி தோசைக்காக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பச்சை மிளகா வாங்கிட்டு, கொஞ்சம் பெரிய பெரிய நீட்டாக இருக்கிற மிளகாவாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. பண்ணிவிட்டு இதே மாதிரி காம்பெல்லாம் வந்து தனியாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணி வந்து மிளகாவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வாணலியில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகா தொக்கு கிளறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி எண்ணெயை வச்சுக்கிட்டு, கொஞ்சமாக எண்ணெயை வச்சுட்டு வதக்கிக்கிறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். வதக்கினதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து நல்லா வதக்கணும். வதக்கிறதுல தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த க்ரீன் கலர் கம்ப்ளீட்டாக மாறுற அளவில் வந்து வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து மிளகாவை எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி வச்சாச்சு.
இப்போ இதோட என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த அளவு புளி, ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும் இல்லையா, அதனால் அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய லெமன் சைஸ் உருண்டை வந்து புளி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், கொஞ்சோண்டு வந்து வெல்லம், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு திருப்பி நல்லெண்ணெய் ஊற்றி வந்து என்ன பண்ணணும், வதக்கணும், நல்லா வதக்கணும். ஸோ அதை எப்படி வதக்கிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து இப்போது நல்லா வதக்க போகிறோம். எப்படி வதக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் வந்து அழகாக வந்து தொக்கு வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தான் வந்து வதக்கணும். அப்போ தான் வந்து அந்த காரத்தன்மை வந்து தெரியாது, அதே மாதிரி நம்ம ஹெல்த்தையும் வந்து பாதிக்காது. அதனால் கொஞ்சம் கூடயே நான் வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஹீட் ஆகட்டும். நல்லா உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா வெடித்தோடனே உளுத்தம்பருப்பு, இதோட நம்ம கடலப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அரைச்சி வச்ச விழுதை கம்ப்ளீட்டாக நம்ம சேர்த்தாச்சு. இது நல்லா பிளாக் கலரில் சுருண்டு வர வரைக்கும் நம்ம வந்து கலரணும். டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த மிளகாயில் இருக்கிற அந்த காரம், உப்பு, புளிப்பு, அந்த வெல்லம் எல்லாம் சேர்ந்து அந்த டேஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்தோடையும் நீங்கள் முக்கியமாக தயிர் சாதம் பிரியர்களுக்கு வந்து இந்த தொக்கோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் 2 ரூபா கூடவே இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி நம்ம இறக்குவோம். கொஞ்சம் கூட அந்த ஈரத்தன்மை இல்லாமல் அழகாக வந்து சுருண்டு வந்துடுச்சு. நல்லா ஹல்வா மாதிரி வந்து சுருண்டு வருது பாருங்கள். நல்ல கலர் வந்து ப்ரௌன் கலரில் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதிலே 2 விதமாக பண்ணலாம். நான் லைட்டாக தண்ணி சேர்த்ததுனால இந்த பதத்தில் இருக்குது. நீங்கள் சுத்தமாக தண்ணியே சேர்க்காம இது வந்து தொக்கு மாதிரி நம்ம அப்படியே தக்காளி தொக்குலாம் பண்ணுவோம்ல, அந்த இது மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுத்தமாக தண்ணியே சேர்க்காம ட்ரையாக நீங்கள் கலர்னிங்க அப்படின்னா இப்படி உருண்டையாட்டம் பிடிச்சி நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுவுமே ரொம்ப நாள் வரைக்கும் வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தான் வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். இதுக்கெலாம் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு சேருங்க நல்லா. இப்போ தான் சுருண்டு வருது இல்லையா, கொஞ்சம் கூட அந்த ஈரத்தன்மை இல்லாமல் நமக்கு வந்து இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அடுப்பை. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை மாதிரி நீங்கள் தோசையோட பரிமாறும்போது ரொம்ப ரொம்ப நல்ல சுவையோட்டதாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சட்னியை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தொக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், எப்படி எல்லோரும் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காட்டின இந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலையும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் ஹாசினி.